அனைவருக்கும் வணக்கம். இது நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய உறவுகளுக்கு தான் இந்த பதிவு. நான் இப்போ 2-3 நாளாக பார்க்குறேன் ஃபேஸ்புக்கு வலைதளங்களில் சில பேர் திமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு பதிவு போடுறீங்க. திமுக கூட்டணி வச்சா நான் கட்சியை விட்டு போயிடுவேன், திமுக எனக்கு பிடிக்காதுன்னு போடுறீங்க. சில பேர் அதிமுக கூட்டணிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன சிறுபான்மையர் முஸ்லீமு கிறிஸ்டினுங்க இவங்கெல்லாம் பதிவு போடுறீங்க நம்ம கட்சியில். நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம இயக்கத்தை வெற்றி பெற வைக்கணுமா, இல்லை இது போன்ற இப்போ எந்த முடிவுமே ஒன்றும் அந்நியாரை அறிவிக்கல, அதுக்குள்ளே நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நான் இந்த கட்சிக்கு போக மாட்டேன் அந்த கட்சிக்கு போக மாட்டேன், சாயந்தரம் 5 மணிக்கு பதிவு போடுறது தண்ணி அடிச்சுட்டு நான் திமுக கூட்டணி வேணான்னு. அது நீ பொது வெளியில் போடும்போது பல பேர் பார்க்குறான். அவங்க மனசு நீ கெடுக்கிற தண்ணியில் விஷங்கலம் தான் என்ன ஆகும், எல்லாருக்கும் பரவும். அப்படி நீ ஏதோ ஒரு பதிவு போடுறது திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு. கேப்டன் இருக்கும்போது திமுகவோட கேப்டன் போகிறதா முடிவு பண்ணலையா 2016 கூட்டணி பேசினாரா இல்லையா? போகணுன்ற எண்ணத்தில் தானே பேசினார். சரி, உங்கள் பிரகாரமே வரலாம். கேப்டனை அழித்தது யார் அப்படின்னா 2 இயக்கம் தான். அது எல்லாருக்கும் தானே தெரியும். நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன, அதுதான் நம்ம யோசிக்கணுமே தவிர நான் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம், திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு சொல்லக்கூடாது. ஒரு இயக்கத்தில் நம்ம இருக்கிறோம்னா அந்த இயக்கம் என்ன சொல்லுதோ அது வரைக்கும் கட்டுக்கோப்பாக இருக்கணும். நமக்கு நம்ம பேரம் பேசுகிறோம்னு சொல்லி ஏற்கனவே டிவியில் இருக்கிறவங்க போட்டுக்கிறான். காரணம் நீங்களே இப்படி பதிவு போடுறதுனால தான். நம்மக்கிட்ட பேரம் பேசுகிறது யார்? திமுக அண்ணா திமுக பேரம் பேசுதுன்னு அவன் போடலை. ஏன்னா அவங்க தான் நம்மளே கூப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்களே தவிர நாம் போய் ஆள் அனுப்பி யாரும் பேசலை தவிர இன்னும் அதுக்கான முடிவு அதுக்கான ஆரம்பமே எதுவுமே செய்யலை. நம்ம கட்சி பேரம் பேசுதுன்னு ஒரு பத்திரிக்காரங்க கூட ஒரு டிவிக்காரங்க கூட நமக்கு ஆதரவாக இல்லை. ஏன்னா நம்ம டிவி இல்லை, அது ஒரு காரணமாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கட்சி வேணாம் அந்த கட்சி வேணான்றீங்க. இப்போ நம்ம கட்சியோட வெற்றி முக்கியமா, தேமுதிக வெற்றி முக்கியமா, இல்லை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, இது முக்கியமா? நல்லா சொல்லுங்கள். கொஞ்சம் பொது வெளியில் இந்த கூட்டணி வேணாம் அந்த கூட்டணி வேணான்றவங்க தயவு செஞ்சு பதிவு போடாதீங்க. எந்த கூட்டணியாக இருந்தாலும் அந்நியார் வைக்கின்ற அந்த கூட்டணி வெற்றி பெற வைக்க வேண்டியது தான் ஒரு தொண்டனுடைய வேலை. அதுதான் ஒவ்வொருத்தர் செய்யணுமே தவிர பார்க்குற 3 நாளாக பார்க்குறேன் இல்லை இந்த கட்சி வேணாம் அந்த கட்சி வேணான்னு சொல்லி பதிவு போடுற தவிர இல்லையா? அப்போ எப்படி நம்ம இயக்கத்தை மதிப்பான்? அந்த கூட்டணி கட்சிக்காரன் நம்ம இயக்கத்தை எப்படி மதிப்பான்? இவங்க கூட்டணி வச்சாலும் போட மாட்டான்னு நினைக்க மாட்டாங்களா? வெற்றி பெற வைக்கணும், நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை தக்க வைக்கணும். தேமுதிக அந்த கிளையில் வலுவாக்குதுன்னா அந்த கிளையில் ரீடிங் வாங்கணும். எந்த கூட்டணியாக இருந்தாலும் அந்த வேலையை மட்டும்தான் நம்ம செய்யணுமே தவிர மற்ற வேலை செய்யக்கூடாது. தயவு செஞ்சு பொதுவில் அந்நியார் கூட்டணி அறிவிக்கின்ற வரைக்கும் யாரும் தவறாக பதிவு போடாதீங்க. இயக்கம் அந்நியாருடைய சொல் கேட்டு நடந்துகிட்டு இருக்கு. அந்நியாருக்கு தெரியும் எப்படி என்ன முடிவு எடுக்கணுன்றது நல்லா தெளிவாக தெரியும். பேரம் பேசுவது அதிமுகவும் திமுகவும் தானே தவிர தேமுதிக கிடையாது. அறிவிப்பு வரை பொறுமையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.